ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நெட் கிளாத் எடுத்துக்கோங்க. நெட் கிளாத்தை வந்து நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஃப்ளார் டைப்பில் வந்து ஃப்ளார் வந்து நம்ம நார்மலாக பண்ணுற ஃப்ளார் மாதிரி பெருசாக இல்லாமல் குட்டியாக ஒரு ஃப்ளார் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கே இருந்து வந்து ஓரமாக இருந்து நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். குட்டியாக அந்த ஒரு மொட்டு லைட்டாக விரிஞ்சால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா குட்டியாக வந்து இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டு நம்ம வந்து நார்மல் நீடிலில் வந்து த்ரெட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. த்ரெட் கலர் வந்து நீங்கள் இந்த யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கலரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டோட கலர் வந்து வெளியில் தெரியாது. இது டார்க் கலரில் யூஸ் பண்ணும்போது தெரியும். அதனால் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சுருட்டி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நல்லா ஒரு 2-3 டைம் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம க்ளூ எதுவுமே போடலை, ஸ்டிச் மட்டும் தான் பண்ணுறோம். அதனால் நிறையா டைம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 3-4 பீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சாதாரணமாக ஒரு மெஷர்மெண்ட்லாம் இல்லை, சாதாரணமாக குட்டியாக நம்ம வந்து அந்த நெட் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக மடித்து திரும்ப வந்து அதை க்ராஸாக மடிச்சுட்டு அந்த நீளமாக உள்ள பக்கத்தில் இருந்து நம்ம வந்து அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஃப்ளார் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா 2-3 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மாதிரி 2-3 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் சேம் கலரில் தான் பண்ணணுன்ற இல்லை, நீங்கள் வேறு வேறு கலரில் கூட பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். என்னோடய சேனலில் வந்து நான் ப்ரூச்சஸோட கிளாஸ் வந்து 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேனலில் போய் பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. ப்ரூச்சஸ் மெட்டீரியல் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரூச்சஸ் மெட்டீரியல், ப்ரூச்சஸ் கிட் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து 750 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். மற்ற மெட்டீரியலுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரெடி பண்ண பீஸை வந்து ஒவ்வொரு பீஸாக வச்சு நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒன்று கிளாத்து என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கலரில் த்ரெட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ வந்து இந்த பிங்க் கலர், அதே பிங்க் கலரில் தான் த்ரெட் எடுத்திருக்கேன். அதனால் நமக்கு அந்த த்ரெட் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து தெரியலை. இதே நீங்கள் லைட் கலரோ டார்க்கான மெட்டீரியலில் லைட் கலர் யூஸ் பண்ணாலும், லைட் கலர் மெட்டீரியலில் டார்க் கலர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் சேம் கலரில் 4 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் கலரில் பண்ணணும்ல, நீங்கள் என்ன கலர்லனாலும் பண்ணிக்கலாம். இது கூட ஒயிட் கலர் நெட் கிளாத் வேறு, மற்றபடி இதோட கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே நீங்கள் ப்ளவுஸில் சாரீ கலரில் வந்து பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் சாரீ கலர்லேயே 4 பீஸோ 5 பீஸோ எடுத்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 4 பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்த வந்து கவர் பண்ணுறதுக்காக, அதாவது மறைக்கிறதுக்காக நான் வந்து போலன் அதில் உள்ள அந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து வச்சு பார்த்தேன், எப்படி எதை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். இப்படி வைக்கிறத விட நம்ம அந்த போலனில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா 10 பீஸ் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு பீஸாக வச்சா வந்து அந்த இடம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு, அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஃப்ளார்ஸ் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளார்ஸ் வந்து கலர் கலராக வந்து ப்ரூச்சஸ் மெட்டீரியலில் கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி அதில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜமிக்கி அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ஜமிக்கி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தோணுதோ அதை வச்சு பார்க்கலாம். நான் வந்து இதில் எனக்கு இந்த 2ல் வந்து ஃபுல்லாக உள்ள போலன் வச்சா வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அதை வந்து அதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதை எப்படி பண்ணணுன்னு பாருங்கள். 2 வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தேன், 1 வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தேன். இப்போ நான் வந்து 2 இதை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லா விரித்து விட்டுட்டு அதில் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே உள்ள காம்பு வந்து இந்த ஃப்ளாரோட காம்பு வர மாதிரியே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், வச்ச பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் லாங் ஸ்லீவில் வந்து ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து அங்கங்கே இந்த நம்ம வந்து கொஞ்சம் கொடுத்தோம்னாலே அப்படி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேக் நெக்லையும் நம்ம வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து இது வச்சு கவர் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை எப்படி நான் வந்து
இது வந்து க்ரீன் கலரில் இருக்கிறதுனால க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த போலன் ஸ்டிச் பண்ணும்போது கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் அந்த போலனில் இந்த குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து நல்லா ஸ்டிச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது ஒன்று ஒன்றா அது பிரிஞ்சு வரும். நான் இப்போ கட் பண்ணாமல் டேரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் ரவுண்டாக அந்த அதுலேயும் வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டுனா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கீழே உள்ள அந்த காம்பளையும் வந்து நான் வந்து லைட்டாக ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச் போடலை அப்படின்னா, அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், கீழே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாலும் ஸ்டிச் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணல, டேரெக்டாக வச்சுருக்கிறதுனால போட்டிருக்கேன். இப்போ வந்து பேக் சைடில் போயிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த ஃப்ளார் ஸ்டிச் பண்ணதுக்கும் நாட் போடலை, அதனால் ரெண்டுக்குமே நாட் போட்டு காமிக்கிறேன். ஒன்று இதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இன்னொரு டைப்பில் நான் நாட் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து த்ரெட்டில் இருக்கிற ஊசியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 2 நூலையும் வந்து 2 3 டைம் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஊசியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 2 நூலையும் வந்து 2 3 டைம் வந்து நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 டைப்லேயும் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் க்ளூ நல்லா அப்ளை பண்ணி காய விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகவே ஆகாது. நல்லா பெர்ஃபெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. முடித்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.